வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. செங்கோட்டையன் நேற்றைய தினம் அதிமுகவில் அதிருப்தி குரல்களை எழுப்பினார். அதன் தொடர்ச்சியாக கூட்டணி விவகாரம் தொடர்பாக திரு டிடிவி தினகரன் கருத்தை முன்வைக்க, திரு நயினா நாகேந்திரன் கருத்தை முன்வைக்க அப்படின்னு தொடர்ச்சியாக அதிமுக என்டிஏ கூட்டணி தொடர்பான செய்திகள் தான் இடம்பெற்று வருகிறது. செங்கோட்டையனை அவருடைய 2 பதவிகளையும் அதிமுக பறித்திருக்கிறது. 10 நாள் கெடு விதித்த செங்கோட்டையனுக்கு ஒரு நாள்லேயே பதில் சொல்லியிருக்கிறார் இபிஎஸ். பதவியை பறித்தது மகிழ்ச்சி தான் அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்கிறார் செங்கோட்டையன். இன்னொரு புறம் எங்களுடைய இந்த கூட்டணியில் என்டிஏல அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டணி கட்சிகளை அரவணைத்து சென்றார். நயினா நாகேந்திரன் தான் ஓபிஎஸ் வெளியேற காரணம் அப்படின்ற பதிலை கொடுத்திருக்கிறார் திரு டிடிவி தினகரன். அதற்கு நயினா நாகேந்திரன் எல்லாரையும் சேர்க்க வேண்டிய அல்ல பேச வேண்டிய சூழல் வந்தால் பேசுவோம், நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு ஒரு எதிர்கேள்விகளையும் கூட எழுப்பியிருக்கிறார். இந்த கூட்டணியிலிருந்து கட்சிகள் வெளியேறுவதற்கு நயினா நாகேந்திரன் காரணமா? செங்கோட்டையன் விவகாரம் என்ன ஆகும்? செங்கோட்டையன் பதவி பறிப்பும் கூட்டணி குழப்பமும் என்ன நடக்கிறது என்டிஏவில்? விரிவாக வாதிக்கிறோம். சிறப்பு விருதுகளோடு நம்முடைய முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் இணைந்திருக்கார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு நாகராஜ், சாமானி நாகராஜ் மற்றும் அரசியல் ஆய்வாளர் திரு பெருமாள்மணி அவர்கள் 10 நாள் கெடு கொடுத்தாரு செங்கோட்டையன். ஒரு நாளில் பதில் சொல்லியிருக்கார். இன்னும் சொல்லணும்னா 24 மணி நேரத்தில் சரியாக பதில் சொல்லியிருக்கிறார் இபிஎஸ். இதுதான் அவருடைய இறுதி பதில் அப்படிதானே பார்க்கணும்? இல்லை, இன்னும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐயா செங்கோட்டையன் அவர்கள் இப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனையை கிளப்புகிற போதே இப்படியாப்பட்ட எதிர்வினைகள் இருக்கும் அப்படிங்கிறத அவர் நிச்சயமாக எதிர்பார்த்து தான் இந்த பிரச்சனை. நான் எதிர்பார்க்கல அப்படின்றாரு. அது மேபி மீடியாக்காக இல்லை, கண்டிப்பாக தெரியும்ல. ஏன்னா அவங்க இப்போது இந்த அதிருப்தி இந்த ஒரு அதிருப்தி இல்லைல்ல. ஏன்னா இதற்கு முன்னாலேயே ஐயா செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு போனது, சில அமைச்சர்களை சந்தித்தது, அப்பெல்லாம் கூட பேசு பொருளாச்சு. அதற்கு பிறகு ஒரு இணக்கம் தெரிவது போல தெரிந்தது. அப்போ அந்த இடத்துலையே ஐயா செங்கோட்டையன் ஏதோ ஒரு அதிருப்தியில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்தது. அப்போ இப்போ அவர் பொதுச் செயலாளருக்கு தான் எல்லா விஷயத்தையுமே அட்ரஸ் பண்ணுறாரு. அப்போ அட்ரஸ் பண்ணும்போது பிரிந்து சென்றவர்கள் சேர்க்கணும் அப்படிங்கிற இந்த கோரிக்கையை நாம் வைக்கணும், ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற இந்த கோரிக்கையை வைக்கிறோன்னா இதற்கு ஒரு முன்னால் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லைங்களா? ஏன்னா சின்னம்மா அவர்களும் இதை சொல்லிக்கொண்டே இருக்காங்க, நாம் எல்லாரும் ஒன்றிணையணுங்கிறாங்க. இன்னமும் அவர்கள் ஊடகத்துக்கு அனுப்புகிற கடிதங்கள் எல்லாம் கூட அஇஅதிமுக பொதுச் செயலாளருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறாங்க. பிறகு நீக்கப்பட்ட ஐயா டிடிவி அவர்கள் அவர் தனியாக ஒரு இயக்கம் கண்டு போய்விட்டார். ஐயா ஓபிஎஸ் அணியை சார்ந்த ஐயா வைத்தியலிங்கம் போன்றவர்கள் அவங்க எல்லாருமே நாம் ஒன்றிணையணும் அப்படிங்கிற கோரிக்கையை தான் வைக்கிறாங்க. அப்போது நாம் இப்படி ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் அப்படின்னா அதற்கு முன்னால் இப்படி சிலர் இருப்பதையும் ஐயா செங்கோட்டையன் அவர்களும் உணர்வார்கள், பொதுச் செயலாளர் ஐயா அவர்களும் உணர்வார்கள். அப்போது நம்ம நிச்சயமாக அப்படி ஒரு கோரிக்கையை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதற்கு ஒரு எதிர்வினை நிச்சயமாக தலைமையிடமிருந்து வரும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்து தான் இருப்பார். ஆக அந்த வகையில் அந்த எதிர்வினை அவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எதிர்வினை தான். தலைமையுமே ரொம்ப காஷியஸாக போகிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவரை கட்சியிலிருந்து நீக்கலை, பொறுப்புகளிலிருந்து மட்டும் நீக்கி இருக்கிறார்கள். அப்புறம் ஒரு சிலர் அவருடைய ஆதரவாளர்கள் என்று கருதப்படுகிறவர்களை அல்லது அந்த பேட்டியில் அந்த ஃப்ரேமில் ரொம்ப தெளிவாக தெரிந்தவர்கள் முன்னாள் எம்பி சதியை அவங்களாம் நீக்கலை. ஆமாம், அந்த பொறுப்புகளில் இருக்கிற அந்த அவருடைய தொகுதிக்கு உட்பட்ட பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அல்லது அவருடைய தீவிரமான விசுவாசிகளாக அறியப்படுகிறவர்களை நீக்கியிருக்கிறார்கள். இப்போ என்னென்னா ஒரு 300 பேருக்கு மேலே ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இப்போ இது லேட்டஸ்ட் நம்ம இந்த விவாதத்தில் உட்காருகிற போது ஈரோட்டிலிருந்து நமக்கு கிடைத்த வந்த ஒரு தகவல். அப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதற்கு முன்னால் சின்னம்மா அவர்களோ அல்லது ஐயா ஓபிஎஸ் அவர்களோ நிச்சயமாக இப்படியாப்பட்ட ஒரு கெடுவை தலைமைக்கு விதிக்கலை. அவங்கெல்லாம் சட்ட போராட்டத்தை தான் நடத்தினாங்க. இல்லை, அந்த கெடு விதித்ததுன்றது கொஞ்சம் ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு பார்க்கப்படுது. இல்லையே, ரொம்ப நிதானமாக தானே சொல்கிறாரு. அதாவது அவர் அவர் மனதில் ஏதோ ஒரு திட்டம் இருக்குது, அவருடைய நீண்ட அனுபவம் இருக்கிறது. ரெண்டாவது, அவரும் பொதுச் செயலாளரை போலவே மேற்கு பிராந்தியத்தை சார்ந்தவர், இருவரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். பொதுவாக உட்கட்சி அரசியலில் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது அந்த சமூக பின்னணி உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக கொடுக்கும். அதாவது தேர்தல் அரசியல் வேற, நான் சொல்கிறது உட்கட்சிக்குள்ளே அந்த இடத்துல அப்புறம் அவருடைய நீண்ட அரசியல் பயணம், அவர் அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இருக்கிறார். பிறகு அவரே குறிப்பிடுவது போல அந்த ஐயா மணிமாறன்
அவர்கள் எல்லாம் இருந்து ஒரு முக்கியமான பொதுக்குழு நடந்தது இல்லைங்களா? அந்த பொதுக்குழு தான் அஇஅதிமுகங்கிற பேரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பெயர் மாற்றிய ஒரு பொதுக்குழு. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய முன்னேற்ற கழகங்களின் 2ஆம் கட்ட தலைவர்களில் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் ஒரு தனித்துவமானவர். அது நீங்கள் திமுக, அதிமுக அல்லது எந்த ஒரு மாநில கட்சி தமிழ்நாட்டில் எடுத்தாலும் அவருடைய இடம் என்பது அவருக்கு ஒரு 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 பர்சனாலிட்டியாக அவருக்கு வந்து ஒரு வெயிட் இருக்குது. அது வந்து அந்த கட்சிகளை கடந்து அவர் மீது ஒரு பெரிய மரியாதை இருக்கிறது. பிறகு இந்த இயக்கத்தோடு 2001ஆம் ஆண்டுலாம் அவருக்கு சீட்டே கொடுக்கல. ஆனால் அம்மா வந்து முதற்கட்ட சுற்றுப்பயணம் போயிட்டு அந்த சுற்றுப்பயணம் சரியாக இல்லைன்ன உடனே அவரை கூப்பிட்டு அந்த டிராவல் பிளானை போட சொன்னாங்க. அந்த டூர் பிளானை அவர் போட்டார். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டை ஒரு உள்ளங்கை போல அறிந்த ஒரு சில தலைவர்களில் அவரும் ஒருவர். ஆக அந்த வகையில் அவருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்குது. இன்னொன்றும் என்னவென்றால் அம்மா அவர்களுக்கு தேவைப்பட்ட அந்த முக்கியத்துவத்துக்காக செங்கோட்டையன் இருந்தார். இன்னைக்கு செங்கோட்டையன் அப்படின்ற முகவரி தேவையில்லைன்னு நினைக்கிறாரோ? ஒரே மண்டலம், ஒரே சமூகம், இந்த வாக்குகள் ஒருவேளை போச்சுன்னா அதை இபிஎஸ்ஸால மேனேஜ் பண்ணிட முடியும்னு நினைக்கிறாரோ? சார், ஒரு பர்சனாலிட்டியாக நீங்கள் வந்து இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ தென் மாவட்டங்களை சார்ந்த ஒரு சமூகத்தில் ஐயா ஓபிஎஸ்க்கு இணையான ஒரு பர்சனாலிட்டின்னு நீங்கள் ஒருத்தரை வந்து காட்ட முடியாது. ஆனால் மேற்கு மாவட்டங்களை பொறுத்த அளவில் ஐயா ஓபிஎஸ் ஐயா இபிஎஸ் அவர்களும் ஐயா செங்கோட்டையன் அவர்களும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்படிங்கிற இடத்துல அவர் முதலமைச்சர் போன்ற பெரிய பதவிகளை வகிக்காவிட்டாலுமே கூட ஒரு பர்சனாலிட்டியாக அவரால் வந்து ஐயா இபிஎஸ்க்கு ஒரு கெடு விதிக்க முடியும்னு அவர் நம்புறார். தனக்கு அப்படி ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் இருக்குது அப்படின்னு நம்புறார். அப்போ 2 விஷயம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுது. ஒன்று, ஜாகிரபியாக அவர் மேற்கு மாவட்டத்தை சார்ந்தவர், பிறகு இருவரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்படிங்கிற இந்த 2 புள்ளியும் இணைகிறதுனால தான் மற்றவர்கள் யாரும் எடுக்காத ஒரு காலை வந்து அவர் எடுக்கிறார். ஏனென்றால் நம்ம 2 இடத்துல ஐயா செங்கோட்டையன் அவர்களை வந்து ரொம்ப புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து 1996ஆம் ஆண்டு ஆட்சி அதிகாரத்தை இழந்த பிறகு ஒரு போட்டி பொதுக்குழு கூட்டப்பட்டது. அப்போது அவர் அம்மாவுடன் துணையாக நின்ற பெருமை அவருக்கு இருக்கிறது. கூவாத்தூரில் அடுத்த முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு நிகழ்ச்சி நடந்த பொழுது அங்கே அந்த எல்லாரும் கூடியிருந்த பொழுது ஐயா எடப்பாடியார் தேர்ந்தெடுக்கப்பட்ட கடிதத்தையே ஐயா செங்கோட்டையன் தான் தூக்கிட்டு வருவார். அந்த அவருக்கு ஒரு வேகமான அந்த அவருக்கே உரிய ஒரு நடையில் வந்து அவர் கொண்டு வந்து தான் பத்திரிகையாளர்கள்ட்ட காண்பிப்பார். பிறகு அதிமுக ஜா என்று பிரிந்த பொழுது ஜே அணியில் இருந்திருக்கிறார். அன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தில் பெருவாரியான தொகுதிகளை வென்ற காரணத்தினால்தான் எதிர்க்கட்சி தலைவருங்கிற ஒரு அந்தஸ்து வந்து ஜெயலலிதா அம்மாவிற்கு கிடைத்தது. ஆக இப்படி அதே போல அந்த சட்டமன்றத்துக்குள்ள அந்த சம்பவங்கள் நடந்த பொழுது அன்றைக்கு பொதுச் செயலாளரோடு அவர் இருந்திருக்கிறார். ஆக அந்த வகையில் பார்க்கிற பொழுது தனக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேச்சர் இருக்கு. அப்ப நாம வந்து ஏன் ஐயா ஓபிஎஸ் வந்து சவால் விடலை, ஏன் வந்து ஐயா அம்மா சின்னம்மா வந்து சவால் விடலை, அப்ப ஏன் வந்து இவர் வந்து ஒரு சவால்னு சொல்றதை விட ஒரு கெடு 10 நாட்கள் அப்படின்லாம் சொல்றாரு. அப்போ அவர் மனதில் ஏதோ ஒரு பெரிய திட்டம், ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. ஆக அந்த திட்டத்தை அடிப்படையாக வைத்துமே, ஆனால் அவருடைய சொற்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் முடிவெடுக்கட்டும், பொதுச் செயலாளர்கிட்ட நான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த அஇஅதிமுகவிற்கு உள்ளே இருந்து பேசுகிற ஒரு மென்மையான குரலில் பேசினாலும் அவர் சொல்லுகிற செய்தி வந்து வலிமையானதாக இருக்கிறது. கேட்போம். நான் திரு கேசி பழனிசாமி, இனிமே அதிமுக ஒற்றுமைக்கான குரல் வராது தானே? இவரோடு பேசிய 5 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் வந்து இதுவரை வாய் திறக்கவில்லை. ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. நீங்க உட்பட பலரும் நீக்கப்பட்டீங்க வெவ்வேறு காலகட்டங்களில். இன்னைக்கு அதுல செங்கோட்டையன் இணைந்திருக்கார் அப்படின்னு தானே அதனுடைய சாராம்சம். அதாவது செங்கோட்டையன் நீக்கப்பட்டதோ ஒருங்கிணைப்புக்கான அந்த குரல் ஒடுக்கப்பட்டு விட்டதாகவோ நம்ம இதை பார்க்கக்கூடாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வென்று ஆளுகிற திமுகவை வீழ்த்தி ஆட்சி அமைப்பதுதான் அண்ணா திமுகவினுடைய இலக்கு. அந்த இலக்கை அடைகிற பயணத்தில் ஒரு சரிவை எடப்பாடி பழனிசாமி தனக்கே அவரே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை இன்னும் கொஞ்சம் நாசூக்கா கையாண்டிருக்கலாம். திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக பேசியிருக்கலாம், அல்லது வேலுமணி மூலமாக பேசியிருக்கலாம். இந்த சுற்றுப்பயணத்தில் இருக்கிறேன், முடிச்சுட்டு இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சில முன்னாள் அமைச்சர்களோடு ஆலோசனை செய்தார் இல்லையா, அந்த ஒரு 4-5
முன்னாள் அமைச்சர்களை வைத்து செங்கோட்டையனை தனியாக அவரை அழைத்து கள நிலவரங்களை அவரிடத்துல சொல்லி இப்படி ஒன்றிணைப்பதில் இருக்கிற சிரமங்களை சொல்லி நீங்கள் அமைதியாக இருங்கள், இந்த தேர்தலை நாம் இந்த விதங்களில் சந்திக்க போகிறோம், தேர்தல் காலகட்டங்கள்ல நம்ம இத கட்சிக்கு உள்ள ஒரு சலசலப்பை உண்டாக்க வேண்டாம், எங்களது நிலைப்பாடு இதுதான், உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்க வேணா ஒதுங்கிக்கங்க, இதுதான் செய்ய முடியும், இது முடியாது என்கிற அளவில் அவரிடத்துல பேசியிருந்தால் திரு செங்கோட்டையன் அவர்களே மெலோடவுன் ஆயிருப்பார். அவரு சரி பரவாயில்லைங்க இருக்கட்டும் செய்யுங்க என்று தன்னுடைய நிலைப்பாட்டுகளில் ஏதேனும் ஒரு கன்வின்சிங் ஆன்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தா அதை மாறி கொண்டு போயிருப்பார். அப்ப அது ஒரு கட்சியினுடைய தலைமைக்கு ஒரு கட்சியை வழிநடத்தி செல்வதற்கு ஒரு தகுதியானவராக எடப்பாடி பழனிசாமியை உயர்த்தி காட்டியிருக்கும். வருகிற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அது உதவிகரமாக இருக்கும். கெடு விதித்ததுக்கு அப்புறம் இவர் இறங்கி போயிட்டாரு அப்படின்ற அந்த பொருள் பற்றாதா? அதிமுக பொதுச் செயலாளர் ராணுவ கட்டுப்பாடு இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு அந்த பிம்பம்லாம் உடைஞ்சிராது? அந்த முதலமைச்சர் பதவியே செங்கோட்டையன் விட்டு கொடுத்ததுனால தானே எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைத்தது. இத யாரோ எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கட்சிக்குள்ள வந்தவர்களோ இல்ல எடப்பாடி பழனிசாமியால் கட்சிக்குள்ள வளர்ந்தவர்களோ அந்த கெடு விதிச்சிரல. இல்ல எடப்பாடி பழனிசாமி 88 அதிமுகவுக்கு வந்து 2011 அமைச்சராகிற வரை 29 ஆண்டு காலம் அந்த செங்கோட்டையன் காலை சுற்றி வந்துதானே அரசியல் கற்றார், அரசியலில் வளர்ந்தார். எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒருவரை சேலம் மாவட்டத்தில் உருவாக்கியதில் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கு இல்லையா? அப்ப அவர்கிட்ட நேரா சொல்லிருக்கலாம், அண்ணே இந்த மாதிரி கெடு விதிக்கிறதெல்லாம் நல்லா இருக்காதுன்னு, இப்படி எல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு. இன்னைக்கு கெடு விதிக்கிறார் சார். இதுக்கு முன்னாடி 6 அமைச்சர்கள் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஏற்கனவே முதல் முறை அதிருப்தியை வெளிப்படுத்தினாரு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. இவர் தொடர்ச்சியா பண்றப்போ இவரை இன்னும் நாசுக்கா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்ல வரீங்களா? இல்ல நான் சொல்றது அந்த 6 அமைச்சர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அதுல எஸ்பி வேலுமணியும் தான் இருந்தாரு. அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு? அப்ப என்ன அடுத்து எஸ்பி வேலுமணி மேல நடவடிக்கை எடுக்க போறாரா? அப்ப அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு? டெல்லியில போய் முன்னாள் அமைச்சர் இந்த பாஜக காரங்களை சந்திச்சாங்கன்னா எஸ்பி வேலுமணி RSS தலைவரை சந்திச்சாரு, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அப்ப எஸ்பி வேலுமணி போய் பிரதம அமைச்சரை சந்திச்சாரு, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? எஸ்பி வேலுமணி பாஜக தலைவர்களோடு எடப்பாடியை விட நெருக்கமாக இருக்கிறாரு, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? எஸ்பி வேலுமணி சென்ற தேர்தல் முடிந்தவுடன் பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தால் நாம் வென்றிருக்க மாட்டோம் என்று கருத்து சொன்னாரு. அது ஜெயக்குமார் தானே அது வேலுமணியுடைய சொந்த கருத்துன்னு சொன்னாரு. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பதில் சொன்னாரு, தேர்தலே முடிஞ்சு போச்சு, இப்ப என்ன வச்சிருந்தா போயிருந்தா என்னன்னு சொல்லி பதில் சொன்னாரு. அப்ப அந்த வேலுமணியை என்ன நீக்க போறாரா? அப்ப இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்டாலினை வீழ்த்த வேண்டும், ஆளுகிற திமுகவை வீழ்த்த வேண்டும், தன் உடன் பயணிப்பவர்களிடத்துல கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் கூட சற்று அரவணைத்து, நீங்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய பார்வையில இவர்கள் செய்வது தவறாகவே நம்ம வச்சுக்கலாம், இருந்தாலும் கூட அவர்களை அழைத்து பேசி அதற்கு பிறகு தேர்தல் வரை இதை கொண்டு போயிருக்கலாம். அல்லது அப்படி பேசியதற்கு பிறகும் திரு செங்கோட்டையன் அவர்களால் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால் நீக்க வேண்டிய ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். அல்லது அது செங்கோட்டையன்ட்டே சொல்லியிருக்கலாம், ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எனக்கு சில கட்டாயம் இருக்கு, நான் ஒருவேளை உங்க மேல நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும், என்ன அந்த சூழ்நிலைக்கு ஆளாக்கிறாதீங்க என்கிற அளவுல வான் பண்ணி கூட சொல்லி இருந்திருக்கலாம். செங்கோட்டையனும் அதை சரின்னு அனுசரிச்சு போறவர் தான். செங்கோட்டையன் மற்றவர்களை போல முரண்டு பேசுகிறவரோ இல்ல ஒரு பெரிய போர்க்குணம் கொண்டவரோ இல்ல கட்சியை பிளந்தரணும் என்பவரோ அல்ல, அவரும் அனுசரித்து செல்கிறவர் தான். கொஞ்சம் அரவணைப்பு காட்டியிருந்தால், அனுசரணை காட்டியிருந்தால் அவர் நிச்சயமாக ஒத்துழைப்பு கொடுத்திருப்பார். இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம்
அவசரப்பட்டு விட்டார் என்றுதான் நான் பார்க்கிறேன். திரு பொங்கலூர் மணிகண்டன், இந்த இடத்தை இன்னும் நாசுக்கா கையாண்டிருக்கலாமோ? செங்கோட்டையனுடைய இந்த பதவியை பறிக்கிறது மூலமா யாருக்கு லாஸ்? அதிமுகவுக்கு ஒற்றுமை வேணும்னு சொல்லக்கூடியவங்க இங்கே அவர்களுடைய குரல் நசுக்கப்படுது அப்படின்னு தானே பார்ப்பாங்க. செங்கோட்டையனோ இல்லை அவர் சார்ந்த வாக்குகளோ அதிமுக விட்டு தானே போகுதுனால. அதாவது இந்த அறிவுரை, இந்த ஆலோசனையை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சொல்லிக் கொடுங்க. அம்மா அவர்கள் அதிமுகவில் அம்மாவை விட சீனியர் நாவலர் நெடுஞ்செழியன், அம்மாவை விட சீனியர் ஆர் எம் வீரப்பன், அம்மாவை விட சீனியர் காளிமுத்து, அம்மாவை விட சீனியர் கே கிருஷ்ணசாமி. இப்படி அம்மாவை விட சீனியர் சொன்னா எம்ஜிஆர் எம்ஜிஆர் கட்சியாருக்கு முன்பாக திமுகவில் பயணித்தவர்கள் எல்லாமே எம்ஜிஆரோடு வெளியே வந்தாங்க, ஒண்ணு சேர்ந்தாங்க, போனாங்க. இப்போ அவர்கள் எல்லாமே நாங்க தானே மூத்தவர், எப்படி ஜெயலலிதா வரலாம்னு சொன்னாங்களா? சொல்ல முடிஞ்சுதான்? சொன்னாங்க. நான் எல்லாமே புரட்சி தலைவர் அம்மா அவர்களை மிக கேலியாக, மிக கேவலமாக திரு ஆர் எம் வீரப்பன் பேசி செய்தி பத்திரிகையில் இருக்கிறது. அந்த வார்த்தையில பயன்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் நீ எல்லாம் வந்தையான்னு சொல்லி பேசினாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு எடப்பாடியை பேசுறாங்க. இப்ப நீங்க யார் மூத்தவர், யார் கட்சி இளைஞர்கள் முக்கியம் அல்ல. மூத்தவர் 100 பேர் இருப்பாங்க. 100 பேர் யாரை போச்சு போடுவீங்க? தொண்டர்கள் இருக்கிறார்களா? கட்சியை வழிநடத்தக்கூடிய ஆளுமை, தைரியம் இருக்கிறதா? இதுதான் முக்கியம். இன்னைக்கு 120 தொகுதிக்கு எடப்பாடியார் சென்று மக்களை சந்தித்து திமுக வீழ்த்ததற்கான அந்த மக்கள் பயணத்தை செய்கிறார் என்று சொன்னால், அந்த பயணத்தின் போது மக்கள் காட்டுகிற எழுச்சி பாருங்க. செங்கோட்டையன் ஒரே சமூகம், செங்கோட்டையன் வேற்றுப்பட்டது, செங்கோட்டையன் ஒரே பிராந்தியம். அதனால் இப்படி இதெல்லாம் என்னென்ன பேச்சுது? அப்போ கட்சிக்கு என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் செய்யலாமா? அவர் தப்பா என்ன சொல்லிட்டாரு? எல்லாம் ஒன்னா இருந்தாதான் ஆட்சியை பிடிக்க முடியும், நாங்க போன எலெக்ஷன்லயே பார்த்துட்டோம் அப்படின்றாரு. பொதுச் செயலாளர்ன்றதுக்கு அவர் செங்கோட்டையன் போட்டிக்கே வரலையே சார், மற்றவர்களுக்கு கூட நிபந்தனை இல்லாம வர தயார் அப்படின்றாரு. கார்கே சார், இப்ப நான் கேட்கிறேன், தந்தி டிவி நிர்வாகத்துல தலைமை பொறுத்திருக்காங்க. நீங்க தினசரி ஒரு ஆலோசனை சொன்னீங்கன்னா ஒத்துப்பாங்களா? அப்ப அந்த தலைமையில் இருக்கிறவருக்கு எதுவுமே தெரியாத அர்த்தம். அதாவது நீங்க சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் பொதுச்செயல் தெரியாதா? சார், தலைமையில இருக்காங்க, யாருடைய ஆலோசனையை நான் கேட்க மாட்டேன்றது சரியான தலைமையா? அதுதான் அதிமுக நோக்கி வைக்கப்படுது. சரி இருங்க, ஒட்டுமொத்த அதிமுகவும் இப்படி ஏத்துக்கு பேசா? நீங்க உங்களுக்குள்ள மனக்குறையை வேற எதையோ வைத்துக் கொண்டு ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க என்னவெல்லாம் சொல்லலாம். 2012ஆம் ஆண்டு மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை அம்மா அவர்கள் அமைச்சர்கள் நீக்கினாங்க. ஒட்டுமொத்த பொறுப்புல கட்சி உறுப்பினர் தவிர எல்லாமே நீக்கினாங்க. என்ன காரணம்? யாரு காரணம்? எப்படி சொன்னீங்க? அன்னைக்கு எங்கிட்டே சொன்னார். அதாவது தூத்துக்குடிக்கு ஒரு நிகழ்ச்சியா, அரசு நிகழ்ச்சியா போறாரு அமைச்சரா. அந்த நிகழ்ச்சிக்கு போகிற போது ஓபிஎஸும் சசிகலாவும் சேர்ந்து சதி செய்து அவர் வாகனத்துக்கு பின்னாக 300 வாகனங்களை பின்தொடர் செய்து அவர் காலிலிருந்து இறங்குற போது வருங்கால முதலமைச்சர் செங்கோட்டையன் வாழ்க என்று கோஷம் போட செய்து அதை பதிவு செய்து கொண்டு சென்று அம்மாவிடம் கொடுத்தார்கள் சொன்னாரா இல்லையா? அப்போ உங்களை நீக்க சதி பண்ணது யாரு? ஓபிஎஸ் சசிகலாவும். அப்போ அந்த ஓபிஎஸ் நீக்கிறது யாருங்க? முதலமைச்சர் வழியிலிருந்து சசிகலா. அந்த சசிகலா முதலமைச்சர் வழியை அடையோட கருத்து யாரு? ஓபிஎஸ். அப்ப நீ என்ன அரசியல் பண்ணி புரியல. அதாவது இந்த இயக்கத்தை கோர்ட்டு வாசல் நிக்க வச்சு ஒவ்வொரு நாளும் விவாதிக்க வைத்து தொண்டர்களை பதட்டப்பட வைத்து 3-4-5 ஆண்டு காலம் இந்த கட்சியை செயல்பட விடாமல் செய்த நீங்கள் இதெல்லாம் சகிக்கலாமா? ஏத்துக்கலாமா? ஒத்துக்க முடியுமா? தியாகத்தையும் செய்ய தயார் பாஜக. என்ன பிரச்சனை இருக்கு? இந்த ஆட்சியுடைய ஆலோசனை எல்லாம் அவருக்கு தெரியும் சார். முதல்ல அதெல்லாம் விடுங்க. முதல்ல கட்சியை பாதுகாப்போம். நீங்க சின்னத்தை முடக்குங்க, கட்சியை முடக்குங்க, அலுவலகத்தை முடக்குங்க, பொதுக்குழு செல்லாது, பொதுச்செயலர் தேர்வு செல்லாம ஒவ்வொன்னா போனீங்கல்ல, இதெல்லாம் செல்லாமல் போன கட்சி எப்படி இயங்க முடியல? கட்சி எப்படி இயக்கிறது? நீங்க ஒரு தலைவர் சுற்றுமன் போறாருல, எப்படி போறாரு? 10 நாள் கெடு விதிச்சு கொண்டு அதிமுக கட்சி வைக்க முடியுமா? கெடு விதிச்சதால அவருடைய பதவி பறிக்கப்பட்டதா, ஒன்று சேருங்கன்னு சொன்னதால பறிக்கப்பட்டதா? சார், ஒன்று சேருன்னு சொல்லிட்டு தப்பிக்க முயற்சிக்கிறார். மக்கள் மத்திய என்ன செய்யலாம் சார்? நான் ஒற்றுமையா பேசினேன், எல்லாம் ஒண்ணு சேர விரும்பினேன், இது பாருங்க விரும்பின ஒரு இமேஜை கட்டமைக்க முயற்சி. இது முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியும் மற்ற சில துரோகிகளும் சேர்ந்து கட்டமைக்கிற முயற்சி. அந்த வஞ்சத்தில் வீழ்ந்து விட்டார். செங்கோட்டையனுடைய குரலினுடைய பின்னணி வேற அப்படின்னு சொல்ல வரீங்க சார்? உறுதியா சொல்றேன். நீங்க என்ன கிட்ட இல்ல, கடந்த சில மாதங்களாக அவருடைய நானே விவாதிச்சோம். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் அதிமுக குறித்து, பொதுச்செயலாளர் குறித்து தொடர்ந்து அவதூறு வந்தது.
எந்த ஒரு தலைமை குறித்தும் ஒருவர் பேசிவிட்டால் அவர் கட்சியில நிச்சயமாக இருக்க முடியாது சார், இருக்கக்கூடாது. அதுதான் கட்சி விதி. அம்மா பேசிய கட்சியில் இருந்தீங்களா? ஆரம்பம் என்னாச்சு? ரஜினிகாந்த் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் பேசிய வார்த்தைக்காக அவர் கட்சியில் போனார் இல்லையா? அதே மாதிரி நான் ரஜினி உயர்ந்த ரோமம் சொல்லலையா? அப்போ கட்சியுடைய விதிமுறைகளை பின்பற்றாத ஒருவர், நான் மூத்த தலைவர், அந்த பிராந்தியத்தை சேர்ந்தவர், எம்ஜிஆர் விமர்சித்தவர்கள் பர்சனலா அட்டாக் பண்ணவங்க எல்லாம் கூப்பிட்டு கட்சியில பதவிகளை கொடுத்தாங்க. எஸ்டிஎஸ் அவர்கள் அவரை எதிர்த்து கவர்னர்ட்டே மனு கொடுத்தாரு. தனி கட்சி தொடங்கி எலெக்ஷன்லாம் நின்னாரு. அவர் வீட்டுக்கு போய் அவரை கூட்டு வந்தாரு எம்ஜிஆர். இல்ல 83ல நீக்கப்பட்ட எஸ்டிஎஸ் எப்ப சேர்த்தாங்க? 87 சேர்த்தாங்க. எப்போ எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை மிக மோசமா இருக்கிற போது எல்லோரும் வந்து சேர்ந்தாங்க. நாங்க அந்த காலம் வல்லவர். அதாவதுங்க, அதுவும் கடைசி காலத்துல விமர்சிக்காம ஆதரிச்சு பேச வந்தாங்க. ஆரம்பி உட்பட, நீங்க நாவலர் உட்பட வெளியேறிய பிறகு கடுமையா அவசரம் பண்ணாங்க. ஆனால் பிறகு கட்சியில் இணைவதற்காக அவர்கள் வந்து இணைத்துக் கொள்ளுங்க பேசினாங்க. ஆனா இவர் அப்படியே வழக்கு கோர்ட்டு அப்படியே இருக்கு சார். வழக்கு நடந்துகிட்டே வந்து கட்சியில சேராம சொன்னா இது பிளாக்மெயில் அரசியல். உண்மையில் முதல் பாதுகாக்கப்படுவது கட்சி, அப்புறம் ஆட்சி எப்ப வரலாம் சார்? கட்சியை அழைத்து விட்டால் எப்படி ஆட்சி வருவீங்க? முதல்ல கட்சியை பாதுகாக்கிற முயற்சியில் எடப்பாடியார் வென்றிருக்கிறார். அதான் முக்கியம். நீங்க 1000 வருஷம் கற்பிச்சுங்க. ஆனால் ஒரு பொதுச் செயலாளர் நோக்கி தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டு வந்தா ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஆரம்பிப்பாங்க. இப்ப திருப்பூர்ல, திருச்சியில, கோவையில வரிசை ஆரம்பிப்பாங்க. எப்படி செய்ய போறீங்க? அதிமுக பொதுச் செயலாளர் எம்ஜிஆரை போல, அம்மாவை போல வலிமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக தொண்டர் விரும்புறாங்க. அந்த தொண்டர்களுடைய கருத்து தான் நீக்கப்பட்டிருக்கா? இது வரவேற்க செய்தியா கேட்போம். திரு நாகராஜ், செங்கோட்டையினுடைய நீக்கம் அப்படின்றது ஏறக்குறைய 100 தொகுதிகளுக்கு மேலே இபிஎஸ் பிரச்சாரத்துக்கு போயிட்டார். பிரச்சாரம் முடிச்சு முதல் ரவுண்டு முடிச்சிட்டார். திரும்ப கொங்கு மண்டலத்துக்கே இப்போ செகண்ட் இதுலலாம் வர்றாரு. அந்த சூழலில் அங்கேருந்து ஒருத்தர் போகிறாரு. ஒரு பக்கம் பிரச்சாரத்தில் ஆதரவை பிறக்கிறாரு, இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள் வெளியே போகிறது, உட்கட்சியிலே அதிருப்தி. எதை நோக்கி பயணிக்குது சார்? கம்ப்ளீட்டாக ஈரோடு அந்த சைடில் வந்து ஒரு செகண்ட் லைன் லீடர்ஸை இவர் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கார். எடப்பாடி பழனிசாமி ரெடி பண்ணி வச்சிருக்காரு. பிரச்சனையே அங்கே தான். என்ன கேட்காம ஏன் போடுறீங்க அப்படின்றது தான் பிரச்சனை. இன்டர்னலாக அதான் பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்து, ஏன்னா நான் உங்களோட சீனியரு, நான் இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல நான் உங்களுக்கு முதலமைச்சர் விட்டு கொடுத்தேன்னு கூட பேசியிருக்காரு போல. அவர் பேசும்போது, எடப்பாடி அவர்கிட்ட பேசும்போது, நான் உங்களுக்கு விட்டு கொடுத்தேன், எனக்கு என்னோட எங்கள் மாவட்டத்தோட போஸ்டிங் கூட என்னால் போட முடியலையே. இந்த இன்டர்னல் போஸ்டிங் தான். முதல்ல தேர்தலில் இதை பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கு எந்த இடத்துல வரும்னு நான் சொல்கிறேன். இப்போ டிடிவி அவர்களோ சசிகலா அவர்களோ தனியாக நின்றால், அடுத்து பேசலாம். செங்கோட்டையனுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 நாள் கெடு விதிச்சிருக்காரு. அதிமுக மாதிரி கட்சிக்கு நீங்க கெடு விதித்தால் இது நடக்கும். நான் நேற்று நம்ம போனோ லைவ்ல கூட நான் அதை சொன்னேன். நீக்கத்தை நோக்கி தான் போகுது இது. ஏன்னா வந்து நீங்க கெடுவெல்லாம் விதிக்க முடியாது அதிமுக மாதிரி கட்சியில. இது திமுக மாதிரி கட்சியில வந்து கூப்பிட்டு பேசி சால்வ் பண்ணுவாங்க. பட் அதிமுக அது நடக்கவே நடக்காது. நீங்க எம்ஜிஆர் கெடு விதிக்க முடியுமா? நீங்க ஜெயலலிதா கெடு விதிக்க முடியுமா? ஸோ அதிமுக இஸ் ஆல்வேஸ் டூயிங் அ பர்செப்ஷன் பாலிடிக்ஸ். ராணுவ இயக்கம். இந்த இயக்கத்துக்கு யார் செயல்பட்டாலும் நான் தூக்குவேன், அது யாரா இருந்தாலும் சரி அப்படின்ற ஒரு இயக்கம் இது. தூக்குற இடமும் இதுதான், அரவணைக்கிற இடமும் இதுதானே சார். ஏன் தூக்குறாங்கன்னு தெரியாது, ஏன் பதவி கொடுக்குறாங்கன்னு தெரியாது. அதிமுக தானே சார். நான் அரவணைச்சான்றீங்களா? எப்பவுமே உடனே எல்லாம் அரவணைக்க மாட்டாங்க சார். அது நீங்க பார்க்கணும். கொஞ்சம் 3 வருஷம் 4 வருஷம் விட்டு போய் தான் இட் வில் டேக் டைம். இப்போ ஜெயக்குமாருக்கு எப்படி அரவணைச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவர் மதகனுக்கு வந்து ஜெயக்குமார் எம்பி ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த மினிஸ்டர் ஆக்குனாங்க. ஸோ அதுக்கு ஒரு டைம் இருக்கு, டியூ கோர்ஸ் இருக்கு. நீங்க 2011 ஜெயிச்சு 2014 3 வருஷம் கழிச்சு தான் அரவணைச்சிருக்காங்க. இப்போ நம்ம எம்ஜிஆர் அவர்கள் எஸ்டிபி அவர் வந்து எஸ்டிஎஸ் அரவணைக்கும் போது 4 வருஷம் கழிச்சு அரவணைச்சார். அது கடைசி அந்த 2 இயர்ஸ் போது இல்லை வாங்க, ஏன்னா அதாவது இதுக்கு மேலே விட்டு கொடுக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போது அது பண்ணுவேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்சியை வந்து நீங்கள் கொஸ்டின் பண்ணிட்டு அப்படியே வந்து நீங்கள் வந்து போனீங்கன்னா அது பர்செப்ஷன் கேமில் எடப்பாடி பழனிசாமி ஒரு வீக் லீடராக காமிச்சிடும். ரைட், ஆல்ரெடி பொதுச் செயலாளராக ஒரு வீக் லீடராக காமிக்கும். டேமேஜ் இஸ் டேமேஜ் சார். இன்னைக்கு பாருங்க, கட்சியில் எல்லாம் ஒண்ணு சேரணும்னு சொன்ன குரலுக்காக செங்கோட்டை நீக்கப்பட்டிருக்காருன்னா, கட்சியில எல்லாரும் ஒண்ணு சேர்ந்த குரலுக்காக நீக்கப்படல. நான் திரும்ப அதான் பாயிண்ட் சொல்றேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாமே கரெக்டா சொன்னாரு. 10 நாள் டைம் 15 நாள் டைம் சொல்லும் போது தான் பிரச்சனை ஆகுது. அந்த டைமிங் மட்டும் சொல்லாம என்ன கேக்குறேன், அதிமுக தொண்டர்களுக்கு இது என்ன மெசேஜ்? நீங்க மாவட்ட அளவிலான பிரச்சனை அதை வேற மாதிரி திசை திருப்பன்றீங்க. அதிமுக தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க? என்னப்பா ஒன்னாருங்கன்னு சொன்னாலும் நம்ம தலைவர் வந்து நீக்கிட்டாரு அப்படி பார்க்க மாட்டாங்களா? இப்போ சொல்றேன் சார், இதுவரை அதிமுக தொண்டர்கள் எப்படி நினைச்சாங்க இல்லையான்னு தெரியல சார். இப்படி சொன்ன உடனே ஒரு நீக்கம் கொடுத்தாங்கல்ல, இது அதிமுக ஸ்டைல், இது ஏடிஎம்கே ஸ்டைல்.
இப்போ நீங்க வந்து யாராவது அம்மாவை பத்தி தப்பா பேசிட்டோ இல்ல கட்சி இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் இதுதான் பண்ணணும் வெளில நீங்க உள்ள பேசுறது வேற, இன்டர்னலா பேசுறது வேற. வெளியில கட்சிக்கு சவால் விட்டு 5 நாள்ல பண்ணு 10 நாள்ல பண்ணுனா அம்மா தான் தூக்குவாங்க, எம்ஜிஆர் வந்தா தூக்குவாரு, யாரா இருந்தாலும் தூக்குவாங்க. அந்த செயலை இவன் கடைபிடிச்சிருக்காரு. நான் இது வந்து எலெக்ஷன் தாக்கம் அதெல்லாம் பேசல, இது ஏடிஎம்கே ஸ்டைல். சரி, ஏடிஎம்கே இந்த ஸ்டைல தான் தொன்று ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதே ஸ்டைல தான் எடப்பாடி அவர்கள் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இது சில பேருக்கு பிடிக்காம போகலாம், ஆனா ஒரு 80% தொண்டர்கள் இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஓகே இது நம்ம கட்சி ஸ்டைல், நம்ம கட்சிக்கு எதிராக பேசினா இதான் நடக்கும். இன்னைக்கு தலைமை ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவை நம்ம ஒபே பண்ணி போனோம். மற்ற அதிருப்தியாளர்களுக்கு என்ன பதில் இதில்? சார் மற்ற அதிருப்தியாளருக்கு என்ன பதில்னா, அது ஒரு இயக்கமா ஒரு சிம்பிள் எலெக்ஷன் வைஸ் தான் சொல்கிறேன், வேறு எதுவும் சொல்ல. சசிகலா, டிடிவி, செங்கோட்டையன் அவர்கள்லாம் இணைந்து ஒரு இயக்கமாக தனியாக செயல்பட்டு தனி அணியாக நின்றால் ஒரு தாக்கம் ஏற்படுத்தும். ஒரு 200 ஓட்டு 300 ஓட்டு வாங்குவாங்க. ஆனால் அவர்கள் விஜயோடன் கூட்டணிக்கு சென்றால் இது ஒரு பெரிய இம்பாக்டே இருக்காது. அவ்வளோதான் எலெக்ஷன். விஜயோட உள்ளே போயிட்டாங்கன்னா அதிமுக அவங்களால வெளில போக மாட்டாங்க. விஜயோட உள்ள போனாம இவன் தனியா நின்று, இவங்க 5 பேர் தனியா நின்று எல்லாரும் ஒரு கட்சியை ஃபார்ம் பண்ணி நின்றாங்களோ இது பண்ணாலும் அதுதான் அதிமுகவாக இது பண்ணும், ஹிட் பண்ணும். அதுவும் எடப்பாடி அவர்கள் கை 5வது அணியா அவங்க நிக்கணும், 5வது அணியா நிக்கணும். ஓகே, கேப்போம். டிவிக்கோட நின்றா வந்து அது வந்து ஓட்டு வந்து போலரைஸ் ஆகாது. ஓகே, திரு கேசிபி குறுக்கிட்டீங்க. இல்ல, அதாவது எம்ஜிஆரை போல ஜெயலலிதா அம்மாவை போல எடப்பாடி நடவடிக்கை எடுத்து விட்டார்னா அவர்கள் தொடர்ந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல வெற்றியை தேடி கொடுத்தார்கள். அம்மா காலத்துல 2 சட்டமன்ற தேர்தல்களை தவிர பெரும்பான்மையாக 5 முறை ஆட்சி அமைக்கிற வகையில் வெற்றியை தேடி கொடுத்தார்கள். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு பெரிய அளவுல எந்த தேர்தலிலும் அதிமுக வெற்றி பெற முடியல. அப்ப கண்டிருந்த வான்கோழி மயிலாக தன்னை பாவித்துக் கொள்ள கூடாது. நீங்க பொதுச் செயலர்னு கையெழுத்து போடுறவங்க எல்லாம் எம்ஜிஆர் அல்ல, பொதுச் செயலர்னு கையெழுத்து போடுறவங்க எல்லாம் ஜெயலலிதா அம்மா அல்ல. அவர்களை போல இவர் வெற்றியை தேடி கொடுத்தால் தொண்டர்களும் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளும் உங்களை எம்ஜிஆரை போல மதிப்பார்கள், ஜெயலலிதா அம்மாவை போல மதிப்பார்கள். அடுத்து இன்னொன்னு என்ன சொல்றாங்க, 10 நாள் கெடு விதிச்சிட்டாருன்னு. இந்த விஷயத்தை ஓராண்டுக்கு முன்பே 6 அமைச்சர்களோடு சென்று தனிப்பட்ட முறையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடத்துல இந்த விஷயத்தை பேசி இருக்கிறாங்க. அன்றைக்கு இன்னும் நான் ஒரு விஷயத்தை சேர்த்து கூட சொல்ல முடியும், திரு CV சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பெரிய வாக்குவாதம் வந்துருச்சு. இவர் எடப்பாடி பழனிசாமி அவங்கள சேர்த்த முடியாதுங்கிறாரு. அப்ப CV சண்முகம் சொல்றாரு, அண்ணே நாங்கெல்லாம் அவங்கள எதிர்த்து கடுமையாக அரசியல் செஞ்சோம், அவர்கள் எங்களுக்கு கெடுதல் தான் செஞ்சிருக்கிறாங்க, ஆனா உங்களை அந்த அம்மா முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறாங்க, நாங்க எதிர்த்து அவர்களால் பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் அவங்கள சேர்த்தணும்னு சொல்றோம், நீங்க அவரால் பலனடைந்தவர் முடியாதுன்னு சொல்றது ரொம்ப தப்புன்னேன்னு சொல்லி மிக கோபமாக அந்த சேரை தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு வெளியில போனார். இது மறுக்க சொல்லுங்க பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியா, இது நடந்தது. அப்ப அந்த 6 முன்னாள் அமைச்சர்கள் இல்ல சார் அந்த இல்ல அவங்க நடத்தி இருக்காங்க. அதற்கு கூட்டமே நடக்கலைன்றதா இப்ப வரைக்கும் இபிஎஸ் உடைய பதில். இவர்கள் நான் முடிச்சிடுறேன் கார்கே, நான் முடிச்சிடுறேன். பொங்கலூர் மணிகண்டன் பேசுற பொழுது நான் குறுக்க எதுவுமே சொல்லல. இல்ல நீங்க என்ன பேசப்பட்டதுன்னு சொல்றீங்க, கூட்டமே நடக்கலன்றாரு இபிஎஸ். அது வந்து அவர் பொய் சொல்றாரு. ஏன் அப்படி இருந்தா விழா வாரியா எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் சொன்ன ஒவ்வொரு கருத்துக்கும் இன்னொன்னு சொல்லட்டுமா, தலைமை கழகத்துல எடப்பாடி பழனிசாமி அப்படி யாரும் என்ன சந்திக்கல பேசலன்னு சொல்றாரு. அப்ப வேலுமணி எடப்பாடி பழனிசாமியோட இருக்கிறாரு. பத்திரிகையாளர்கள்ட்ட அவர் கேட்டதே, எந்த பத்திரிகையாளராவது என்ன பார்த்து ஏன் கேட்கல, இப்படி ஒரு சந்திப்பு நடந்ததா என்று இவர்கள் கேட்கல, கேட்டிருந்தா நான் சந்திப்பு நடந்தது சொல்லி இருப்பேன்னாரு. ஏன் இதே செங்கோட்டையன்ட்ட பத்திரிகையாளர் கேட்ட பொழுது இந்த நீக்கத்துக்கு முன்பாக சந்திப்பு நடந்ததுன்னு செங்கோட்டையன் சொன்னாரு. ஏன் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இல்ல செங்கோட்டையன் போய் சொல்றாரு, இப்படி ஒரு சந்திப்பு நடக்கலன்னு சொல்லல? அப்ப சந்திப்பு நடந்தது உண்மை, அவங்க பேசியிருக்காங்க, அத எடப்பாடி பழனிசாமி செவிமடுத்து கேட்கல. அதனால பொது வெளியில இந்த தேர்தல் மிக அருகாமையில் சில மாதங்களில் இருக்கிற காரணத்தினால ஒரு கெடு விதித்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கு. இரண்டாவது,
எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் சொன்ன கருத்துக்களுக்கு பதில் சொல்லி இருக்கலாம். நீங்க கட்சி வலிமைப்படுத்தப்பட வேண்டும், ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் சொன்னா நான் கட்சி விட்டு நீக்கிடுவேன் என்ன காரணம் ஏதாவது சொல்லி இருக்காரு இன்னைக்கு? இதெல்லாம் அவர் சொன்னது தப்பு என்று ஏதாவது சொல்லி இருக்காரா? சரி கேட்போம், பதில் கேட்போம். சொல்லலையே. நீங்க எம்ஜிஆர் ஆகலாம், ஜெயலலிதா ஆகலாம், நீங்கள் அந்த வெற்றியை தேடி கொடுத்தால் தான் ஆகலாம். என்டிஏ கூட்டணியில ஆக முடியாது. திருப்பெருமாள்மணி நயினார் நாகேந்திரனை காரணமாக சுட்டிக்காட்டி ஏற்கனவே ஓபிஎஸ் வெளியே போயிட்டார், அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னு. இன்னைக்கு டிடிவியுடைய பேட்டி அதை தான் உணர்த்தது. அப்போது பாஜகவோட இவங்க கூட்டணி அமைத்தது ஒருவேளை பேக் ஃபயர் இருக்கோ? இல்லை, அவர் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறாரு. என்னென்னா அதை நம்ம இணைச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. எப்படின்னா, நாங்கள் இந்த கூட்டணிக்குள்ளே என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறதற்கு அன்பர் அண்ணாமலை தான் காரணம் அப்படிங்கிறத ஐயா டிடிவி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ஐயா டிடிவி வந்து இன்றைக்கு மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அருமையான மிக நீண்ட பேட்டியை வந்து கொடுத்தாங்க. அதில் வெவ்வேறு விஷயங்களை அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. அப்போ வந்து என்னென்னா, இதில் நம்ம ஒன்றையும் தனித்தனியாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது நாங்கள் டெல்லியில் போய் யாரையும் பார்க்கல, எங்களை கூட்டணிக்குள்ளே எடுத்துகிட்டு போனது அன்றைக்கு பாஜக தலைவராக இருந்த அன்பர் அண்ணாமலை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல என்னென்னா, இந்த ஐயா ஓபிஎஸ் விவகாரத்தை இன்னும் கொஞ்சம் வந்து அவர் சிறப்பாக கையாண்டிருக்கலாம். அந்த இடத்துல நானே ஃபோனில் போனேன்னு சொல்கிறாரு. ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்களோடு நானே வந்து பேசினேன், அப்பாயின்மெண்ட் விஷயம், அந்த அப்பாயின்மெண்ட் விஷயத்தில் நானே பேசினேன் அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்துகிறாரு. ஆனால் ஒரு இடத்துல அவர் ஒரு சின்ன அதிருப்தியை என்ன வெளிப்படுத்துகிறாருன்னா, அன்பர் அண்ணாமலை அவர்களைப் போல கூட்டணி கட்சிகளை ஐயா நயினார் நாகேந்திரன் கையாளலை. ஆனால் இவர்கள் இந்த கூட்டணிக்குள்ளே இப்போ கூட அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் என்டிஏக்குள்ளே தான், எங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்டிஏ தான் சொல்கிறாரு. ஏன்னா இன்றைக்கி அந்த பேட்டி அவர் ரொம்ப அழகாக கட்டியிருந்தார். நாங்கள் ஃபஸ்ட்டு, ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் அவர் சொல்கிறாரு இல்லைங்களா, அது ரொம்ப கடுமையான கண்டிஷன் நல்லா இருக்குது. என்னென்னா, என்டிஏ கூட்டணியினுடைய ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் அதன் முதலமைச்சராக ஐயா இபிஎஸ் தவிர வேறு யாராவது அஇஅதிமுகலேருந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. நிச்சயமாக இந்த கண்டிஷனுக்கு வந்து அஇஅதிமுக ஒத்துக்க மாட்டாங்க இல்லைங்களா. அப்போது இது வந்து என்னென்னா, இது இருக்கக்கூடிய ஊகம் இருக்குல்ல. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐயா அமித்ஷா வந்து ஒரு சில நேர்காணல்களில் இப்போது நீங்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே ஒன்று நடக்குது. என்னென்னா, கூட்டணி ஆட்சியா இல்லை அஇஅதிமுக ஆட்சியா, முதல்வர் யார் அப்படிங்கிற மாதிரியான அவங்களுக்குள்ளே போகிற போது இன்றைக்கு ஐயா டிடிவி அவர்கள் முன்வைக்கிற அந்த கண்டிஷன் இருக்குல்ல, அதை வந்து நிச்சயமாக அஇஅதிமுக ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ என்னென்னா, ஐயா டிடிவி அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அவங்க நம்ம செகண்ட் ஆப்ஷன் எங்கே போகிறாங்கன்றதையும் அந்த பேட்டியில் ஒரு இடத்துல வெளிப்படுது. என்னென்னா, ஐயா விஜய் அவர்களோடு கூட்டணி வைத்தால் என்ன தப்பு? அப்போது ஒரு நிருபர் கூட கேட்குறாங்க, நீங்கள் அவர் தலைமையை ஏற்றுக்குவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, இல்லை அதில் என்ன தப்பு இருக்குது, அரசியல் சூழலில் அவர் ஒரு இயக்கம் நடத்துகிறார், நாங்கள் ஒரு இயக்கம் நடத்துகிறோம் அப்படின்றது. அப்போ வந்து இந்த கூட்டணி வெளியேற்றத்திற்கு ஐயா நயினார் காரணம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கல. ஆனால் ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்கிறார், அது ஒரு இடத்துல சொல்கிறார். ஏன்னா அது ஒரு நீண்ட பேட்டியாக இருக்கிற காரணத்தினால நம்ம ஒன்றொன்றையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் தன்னளவில் ஐயா டிடிவி அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள் இனி திரும்ப வாய்ப்பில்லை அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவர் என்டிஏவை அட்டாக் பண்ணல, நயினாரை ஒரு சாஃப்ட் டோன்ல அட்டாக் பண்றாரு. அதே நேரத்தில் இபிஎஸ்ஸை தூக்கி சுமக்கிறதுக்கு நாங்கள் இங்கே இல்லை, அவருடைய தயவுல நாங்கள் வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கான கட்சி இல்லைன்னா சொல்றாரு. அப்போ எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம புரியல. இல்லை, அதை ரொம்ப தெளிவுபடுத்திட்டாரு. அதாவது இன்றைக்கு அமமுக தன்னுடைய பாதையை ரொம்ப தெளிவாக அவர் சொல்லிட்டார். ஏன்னா இது போல அரசியல் தலைவர்கள் பேசுவதுங்கிறது ஒரு அரிதான கணம் தான் தமிழக அரசியலில். இன்றைக்கு ஒரு நீண்ட பேட்டி, இன்னும் சொல்லப்போனால் 2017 வந்து அந்த எம்எல்ஏக்கள் அந்த கர்நாடகாவில் ஒரு இடத்துல இருந்தாங்க இல்லைங்களா, அப்போ ஒரு பெரிய பேட்டி கொடுத்தாரு. அதற்கு பிறகு இதுதான் மிக நீண்ட பேட்டி. அவர் உண்மையிலே அவரோட பேட்டி வந்து ஒரு டிலைட் டு வாட்ச். ஒரு ப்ரெஸ் அவர் ஹேண்டில் பண்ணுற விதம் இன்றைக்கு எல்லாத்தையும் அவர் தெளிவுபடுத்திட்டார். நான் வந்து எப்படி ஐயா இபிஎஸ் அவர்களை முதலமைச்சர்னு சொல்ல முடியும், எங்கேயுமே அவர் கடுமையாகவும் எதுவுமே சொல்லலை, நான் சொல்ல முடியாது. என்டிஏ கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம், ஆனால் எங்களுக்கு இன்னமும் ஆப்ஷன் ஒன்றா அதுதான் இருக்குது. ஆனால் அப்போ நாங்கள் இந்த கண்டிஷனை அவங்க ஏற்றுக்கிட்டா நாங்கள் உள்ளே போக ரெடியாக இருக்கோம். அந்த கண்டிஷனை என்டிஏவோ இவங்க திரும்ப என்டிஏக்குள்ளே போக முடியாதுன்றது தான் இபிஎஸ் அட்டாக் பண்ணுறதும் நயினார் அட்டாக் பண்ணுறோம். அவர் இல்லை, இன்னைக்கு நீங்கள் அட்டாக்ன்ற வார்த்தையை கூட நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் வந்து தெளிவுபடுத்திட்டார். நான் இதை அவர் வந்து நயினாருடைய வார்த்தையவே வந்து ஆணவமானதா தெரியுது. இல்ல இன்னொரு இடத்துல கூட சொல்றாருல, நாங்கெல்லாம் வந்து ஒரே சகோதரர்கள் தானே, ஒரே இயக்கத்துல பயணிச்சவங்க தானே,
அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்புறம் அந்த உரையாடலை கூட அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நான் வந்து நயனாரோட லைனில் போனேன் அப்படிங்கும்போது அந்த இணக்கம், ஏன்னா பழைய நட்பு பழைய பிரியம் எல்லாமே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் 2001 வந்து அஇஅதிமுகவோட அந்த தேர்தலை வந்து வடிவமைத்தல ஐயா டிடிவிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அன்றைக்கு அவர் கண்டடைந்தவர்கள் தான் அதற்கு பிறகு 20 ஆண்டு காலம் தமிழக அரசியலில் மிக முக்கியமான இடத்துல இருந்திருக்காங்க. ஒரு பெரிய டீம் அன்றைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன், தலவாய் சுந்தரம், ஐயா ஓபிஎஸ், ஐயா சிவி சண்முகம், அம்மா கோகுல இந்திரா, இவங்க எல்லாருமே 2001 அந்த காலகட்டத்தில் அவங்க சீட்டு கொடுக்கப்பட்டு எம்எல்ஏவாக மந்திரிகளாக ஆக்கப்பட்டவர்கள். இப்போ அந்த 2001 பட்டியலில் தான் ஐயா நயினார் அவர்களும் முதன்முறையாக எம்எல்ஏ ஆனாங்க. மிக முக்கியமான இலாக்காக்கெல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள்லாம் ஒரே ஒன்றாக தான் பயணித்தோம். இன்றைக்கு கால நெருக்கடி காரணமாக நாங்கள் தனித்தனியாக பயணிக்கிறோம். என்னுடைய அரசியல் நிலைப்பாடு காரணமாக நான் ஐயா இபிஎஸ் அவர்களை என்னால் வந்து அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நாங்கள் தனிச்சு பயணிச்சிட்டோம். ஆனால் என்டிஏக்குள்ள நான் வர தயாராக இருக்கேன். ஆனால் அவர் சொல்லுகிற அந்த கண்டிஷன் ரொம்ப, அது அஇஅதிமுக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கண்டிஷனே இல்லை. அப்போ அவர் அடுத்த ஆப்ஷன் என்னன்னு ஓபன் பண்றாரு நமக்கு. அவர் என்ன சொல்றாரு, நான் அந்த வாய்ப்பு இருக்கு, நிச்சயமா அந்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் இப்ப மட்டும் சொல்லல, அதாவது ஐயா டிடிவி போன்ற ஒரு தலைவர்கள் இப்படி பேசுறாங்க அப்படின்னாலே அதற்கு பின்னால் சில விஷயங்கள் நடந்திருக்கும். அதனால் இந்த பேட்டி இன்றைக்கு அமமுகவை பொறுத்தளவில் மிக முக்கியமான ஒரு பேட்டி, அதனுடைய பாதையை மிக தெளிவாக காட்டிய ஒரு பேட்டின்னு சொல்லலாம். திரு பொங்கலூர் மணிகண்டன், உங்களோடு இருந்தவங்க, நீங்க துரோகி பட்டணம் சுமத்தி வெளியே அனுப்பப்பட்டவர்கள், அது வெளியேறினவங்க, ஆனா அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குல்ல. இன்னைக்கு பாருங்க, ஓபிஎஸ்ஓ தினகரனோ ஏன் நாளைக்கு செங்கோட்டையனோ ஒன்று சேர்ந்து தாவேக்காவோட போனா உங்களுடைய வாக்கு வங்கி தானே அங்க போகும். அது உங்களுக்கு இழப்பு இல்லையா? சார், அரசியல்ல சில நேரங்களில் சில கசப்பான முடிவுகளை எடுத்தாகணும். நீங்க அம்மா அவர்கள் இருக்கிற போது திரு கே சார், திரு திருநாவுக்கரசு, திரு ராஜகண்ணப்பன் தனித்தனி கட்சி துவங்கி திமுகவோடு சேர்ந்து பயணிச்சாங்க. அங்க அதிமுக எடுத்தாங்க. அப்போ இவங்க எல்லாமே பதவிக்காகவே இருப்பவர்கள் தான். ஏதாவது பதவி இருக்கிறவர்கள் தான். இப்போ எந்த பதவியும் அனுமதிக்காமல் உண்மையிலே கட்சியே முக்கியம் என்று நினைப்பவர்கள் ஏராளமா இருக்காங்க. எல்லா கட்சியிலும் இருக்காங்க சார், எல்லா கட்சியிலும் இருக்காங்க. வெறும் பதவிக்காக மட்டும் போனாங்கன்னு சொல்ல முடியாது. நான் சொல்ல சார், உழைப்பின் உச்சபட்ச பரிசு தான் பதவி. இல்ல சார், திரு ராஜகண்ணப்பன் திமுக போனாரு, திரு திருநாவுக்கரசு திமுக காணிக்கு போனாரு, காங்கிரஸ் போனாரு, திரு கே சாரு போனாரு. பாருங்க, எல்லாமே ஒவ்வொரு கட்சி அமைச்சு போனாங்க. அதே மாதிரிதான் திரு ஓபிஎஸ் ஸ்டாலின் பக்கம் போறாரு. அப்போ என்ன வித்தியாசம் இருக்கீங்க? அம்மா இருக்கிற வரை, எம்ஜிஆர் இருக்கிற வரை என்ன பேசிட்டு இவர்களும் புகலிடமாக அதிமுகவை அழிப்பதற்கான முயற்சி இருக்காங்க. இப்போ சசிகலா நோக்கம் என்ன? யாராவது வரமாட்டாலும் வீட்டுல காத்துட்டே இருக்காங்க. இந்த 4-5 ஆண்டுகள்ல திமுக எடுத்து ஊரக போராட்டத்தை பிரச்சாரம் பண்ணீங்களா? ஒண்ணுமே இல்லையே. திரு தினகரன் பண்ணாரா? திரு பன்னீர்செல்வம் பண்ணாரா? இல்ல மற்றவர்கள் யாரும் பண்ணாங்களா? ஒண்ணுமே இல்லை. அதிமுக குறை சொல்வது மட்டுமே பொழுதுபோக்காக கொண்டு ஊடகத்தில் பேசுவதை தவிர எதுவுமே செய்யல. அப்போ அவரு துருமை கேள்வி போடாம அதிமுக மட்டும்தான் திமுக தன் வாழ்நாள் எதிரி, அதை கடுமையாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நிக்குது. அப்போ இந்த அதிமுகவை தான் தொண்டர்கள் நம்பியிருக்காங்க. அப்போ உண்மையில் எம்ஜிஆரும் சரி அம்மாவும் சரி இந்த இயக்கத்தை என்ன நோக்கத்தை ஆரம்பிச்சாங்களோ அந்த நோக்கம் பழுதில்லாமல் செல்ல வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒற்றை தலைமை தான் சரியானது என்று எல்லாமே ஏற்றிருக்காங்க சார். அதுல மாறுபட்ட கருத்து சொல்றாங்களா? இல்ல, செங்கோட்டையன் சொல்றது நிபந்தனை இல்லாம வரவே அவங்க தயாரா இருக்காங்கன்றாங்க. உட்கார்ந்து பேசினா சரியா இல்ல காக்கே சார், திரும்ப செங்கோட்டையன் வந்து இப்ப சொன்னதால பிரச்சனை அல்ல. ஒரு ஆண்டுகளாகவே அவர் ஊடகங்களுக்கு மாற்று கருத்து, இந்த மாதிரி மாற்று கருத்து சொல்லி அம்மா காலத்துல கட்சியில் யாராவது இருக்க முடிஞ்சா சொல்லுங்க, இருக்க முடியுமா சொல்லுங்க. பொதுச்செயல் அனுபவிச்சா அதிமுக பேரே எல்லாம் போயிரு. அப்போ இந்த மாதிரி எதிர்குரல் என்று வந்தால் நிச்சயமாக நீக்க வேண்டும். அதான் அதிமுக. அப்ப அதை வந்து இவ்வளவு காலம் பொறுத்திருந்தான். ரெண்டையும் பாருங்க, ஒரு புறம் நீக்கிறது உங்க கட்சி விவகாரம், பதவியில இருந்து பறிச்சது, இன்னொரு பக்கம் நீங்க வந்ததால அந்த கூட்டணியில இருந்து வெளியே போறாங்க சார். அது அவங்க விருப்பம் சார். ரெண்டு இழப்பு இல்லையா உங்களுக்கு? இல்ல சாரி, அதெல்லாம் நீங்க கணக்கு போட்டு அலசி செய்ய முடியாதுங்க. அதாவது முதல்ல ஒவ்வொருக்கும் நோக்கம், நீங்க சொல்லக்கூடிய நபர்கள் நோக்கம் என்ன இருந்தது? வரீங்க அதிமுக அழிப்பதாக இருந்ததுங்க. இப்ப அவர்கள் வந்து அதிமுகவை பாதுகாத்துக் கொண்டு வரணும் போகல, அதிமுக வீழ்த்த வேண்டும், நாம் வர வேண்டும். யாருக்கு வர சொன்னா? எத்தனை கோடி மக்கள் நமக்கு வந்தாங்க? இப்போ இவ்வளவு பெரிய அளவில் மக்கள் அதிமுக ஆதரவுகளில கொஞ்சம் பேர் வச்சுக்கிட்டு அதிமுக அழிப்பு பேசுறீங்கன்னு சொன்னா எதுக்காக பேசுறீங்க?
இதெல்லாம் மக்கள் ரசிக்க மாட்டாங்க சார், மக்கள் விரும்ப மாட்டாங்க. இதெல்லாம் திமுகவின் குரல், திமுகவின் குரலுக்கு வலு சேர்க்கிற முயற்சி இருக்காங்க. மக்களும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதிமுக என்பது நல்லா புரிஞ்சுங்க, அம்மா என்ன நினைச்சாரோ அதை செயல்படுத்துக்கு அவங்களா வேணுங்க. அந்த உறுதியான வலிமையான தலைமை எடப்பாடி மட்டும்தான். திரு கே.சி. பழனிசாமி, அதிமுக இபிஎஸ்க்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தால பாஜக கூட்டணியிலிருந்து 2 பேர் வெளியே போயிருக்காங்க, அப்படித்தானே பார்க்க வேண்டியிருக்கு. இவங்களை விட இபிஎஸும் அதிமுகவும் பாஜக முக்கியம், அப்படித்தானே? அதாவது இந்த என்டிஏ கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி உருவாக்கப்பட்ட பொழுது இது ஒரு வலிமையான கூட்டணியாக கட்டமைக்கப்படும். திமுக கூட்டணியிலிருந்து பல கட்சிகள் விலகி வந்து இங்கே சேருவாங்க. மெகா கூட்டணி அமைக்கப்படும். இந்தியாவில் பிரம்மாண்டமான கட்சிகள், பெரிய கட்சிகள் எல்லாம் வந்து சேரும் என்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இருந்தது. இன்றைக்கு பொய்யாகி ஏற்கனவே அதே போல அமித்ஷா என்ன சொன்னார், என்டிஏனுடைய 18% வாக்கு வங்கியும் அதிமுகவினுடைய 22% வாக்கு வங்கியும் சேர்த்துனா 39-40% வாக்கு வங்கி இருக்கு என்கிற கணக்கில் சொன்னார். ஆனால் இன்றைக்கு அதெல்லாம் பொய்த்து போய் இருக்கக்கூடியவர்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி கொண்டு இருக்கிறார்கள். இது மறைமுகமாக திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திமுகவே ஆட்சி அமைக்க வேண்டும், மீண்டும் திரு ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சராக தொடர வேண்டும் என்ற கைமாறாக. ஏன்னா சென்ற தேர்தலில் திரு ஸ்டாலின் என்னெல்லாம் பிரச்சாரம் செஞ்சாரு, கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன், கொடநாடு கொலை வழக்கில் இருக்கிற உண்மை குற்றவாளியை கண்டறிப்பேன்னு சொன்னாரு, அம்மா மரணத்தில் இருக்கிற மர்மத்தை வெளிக்கொண்டு வருவேன்னு சொன்னாரு, 14 முன்னாள் அமைச்சர்கள் மீது ஆளுநரிடத்துல கொடுத்த புகாருக்கு நடவடிக்கை எடுப்பேன், அவர்களை கைது செய்வேன்னு சொல்லி சொன்னாரு. இந்த நடவடிக்கைகள் எதையுமே திரு ஸ்டாலின் அவர்கள் செய்யாமல் கருணை காட்டியதற்காக திரு எடப்பாடி பழனிசாமி தார்மீகமாக மறைமுகமாக திரு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்குரிய சகல பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார். திரு தினகரன் அவர்களை இதற்கு முன்பு என்ன சொல்லியிருந்தாரு, 120 தொகுதிகளில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இல்ல 120 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்திருக்கிறார். அதனால என்ன பிரயோஜனம்? நீங்க சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு மதுரையில ஒரு மாநாடு நடத்தினார் எடப்பாடி பழனிசாமி. மதுரையில ஒரு மாநாடு நடத்தினார். உங்க தொலைக்காட்சியை அதை லைவ்ல போட்டுட்டு அதிமுக வரலாற்றில் இவ்வளவு பெரிய மாநாடு இல்லை, கூட்டம் இல்லை, நீங்க அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த பாதி பேர் ஓட்டு போட்டிருந்தா அதிமுக ஒரு 30 தொகுதியில வந்து ஜெயிச்சிருக்கோம். ஆனா 7 தொகுதியில டெபாசிட் போச்சு. கூட்டம் திரட்டுறது என்பது வேறு, தேர்தலில் வாக்கு பெற்று வெற்றி பெறுவது என்பது வந்து வேறு. எடப்பாடி பழனிசாமி அவர்களது நோக்கமும் பிரச்சாரமும் அவரது செயல்பாடுகளும் தலைமையை தான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், கட்சியை தன் கைப்பிடிக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அளவில் சுருங்கி போய்விட்டதே ஒழிய ஆளுகிற திமுகவை வீழ்த்த வேண்டும், தன்னோடு இருக்கிறவர்களை அனுசரித்து திமுகவை வெற்றி கொள்ளக்கூடிய வகையில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நடவடிக்கைகளோ செயல்பாடுகளோ பிரச்சாரங்களோ அல்லது கூட்டணி வியூகங்களோ அமையவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே, திரு நாகராஜ், நயினார் வந்து அந்த பழைய கூட்டணியை விட அதிமுகவுக்கு இபிஎஸ்க்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறாரோ, அண்ணாமலை போறாரு நயினார் வர்றாரு, அந்த நேரத்தில் கூட்டணி அமையுது, இதெல்லாம் மையமாக வச்சு அதிமுக முக்கியம் நினைக்கிறாரோ? சார், என்டிஏயின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று அமித்ஷா சொன்னார், எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னார். ஸோ அந்த விஷயத்தில் கிளியராக இருக்கும் நம்ம. ஸோ எடப்பாடி பழனிசாமியை யார் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் என்டிஏல இருக்க முடியும். சிம்பிளாக சொல்ல போனால், அதாவது டிடிவி தினகரன் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் எடப்பாடியுடன் ப்ராப்ளம் இருக்குது. ரைட், எடப்பாடி பழனிசாமியோட தான் ப்ராப்ளம் இருக்குது. எப்படி வெளில போகுதுன்னு தெரியாமல் நயினார் மேலே ஒரு குற்றச்சாட்டை சாத்திட்டு வெளில போயிட்டார். அதான் நடந்திருக்கு இன்னைக்கு, வேற எதுவுமே கிடையாது. பிளேமிங் கேம் தான் அது. இல்லை, ஒரு அப்பாயின்மெண்ட்டாக அவரால் வாங்கி தர முடியலை அப்படின்றது தானே. பிரதமருடைய அப்பாயின்மெண்ட் அவரால் வாங்கி தர முடியல சார். அதுல அவர் சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல. நான் ஒன்று சொல்றேன், பொய் பேசுறாரு. இன்னைக்கு நான் வந்து நயினார் பொய் பேசுறார் பொய் பேசல அப்படின்றதுல நயினார் வந்து எப்பவுமே ரெஸ்பான்சிபிள் தலைவர் தான். அன்னைக்கு என்ன நடந்ததுன்றது யாருக்குமே தெரியாது. நீங்க நம்ம எல்லாருமே ஒரு சைடு தான் கேட்டுட்டு இருக்கோம், இவர் பண்ணிட்டார் அவர் பண்ணிட்டார் அவர் பண்ணிட்டார் இவர் பண்ணிட்டார். நீ நயினார் கூட நான் பொறுப்பே இருக்க முடியாது அதுக்குன்றதை தான் சொல்லியிருக்காரு அவர். நயினார் கூட எனக்கு ரொம்ப கிளியராக பேசியிருக்காரு. நம்ம எல்லாம் மறக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பிரச்சனை வந்து டிடிவிக்கும் ஓபிஎஸ் வாசஸ் இதுதான்.
எடப்பாடி தான் தவிர இதுல வந்து நயனாரை போட்டு உருட்டுறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இது தப்பான அரசியல். ஓபிஎஸ் அண்ணாமலை சரியா ஹேண்டில் பண்ணாரு சரி. கூட்டணி அப்படின்னு. சரி, அண்ணாமலை ஹேண்டில் பண்ணும்போது என்டிஏன் தலைவர் யார்? அண்ணாமலை. ரைட். இன்னைக்கு தலைமை யார் பொறுத்து பண்ணிட்டு இருக்காங்க? எடப்பாடி தான் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்ட் தானே? எடப்பாடி தானே இன்னைக்கு என்டிஏ லீடர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. ஸோ எடப்பாடி இஸ் டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி திங். ஸோ நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார், போன வாரம் மீட்டிங் இந்த வாரம் மீட்டிங் போனாங்களே, அப்போது நீங்கள் வந்து நம்ம கட்சியை பலப்படுத்துகிற வேலையை பாருங்கன்னு தான் அமித்ஷா சொல்லியிருக்காரு. நம்ம கட்சியை பலப்படுத்துகிற வேலையை பாருங்க அப்படின்றத அமித்ஷா சொல்லியிருக்காரு. கூட்டணி விவரங்கள் எல்லாமே நானும் எடப்பாடியும் பார்த்துக்கிறோம் தான் சொல்லியிருக்காரு அவர். நான் யார் போனாலும் அவர்கிட்ட ஒருத்தர் பர்சனலாக பேசினேன். ரைட். அப்போது இன்றைய தலைவர் யார்? இன்றைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அன்றைய தலைவர் அண்ணாமலை. ஸோ அண்ணாமலை ஹேட் ஆல் ஃபுல் கண்ட்ரோல். இன்றைய எடப்பாடி பழனிசாமி வந்து எடப்பாடி கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்கும். ரொம்ப சிம்பிள். இல்லை, அமித்ஷா ஒருவேளை அதிமுக அதாவது இபிஎஸ் இங்கே இருந்தால் போதும், மற்றவங்க வேணான்னு கொண்டு நினைக்கிறாரோ பாஜக? சரி, பாஜக என்றுமே யாருமே தன்னை நாளை அரவணைத்து வந்தால் அவங்க சேர்த்துப்பாங்க சார். அது பாஜகவோட பழக்கம். நாளைக்கு டிடிவி வந்தாலும் சேர்த்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சேர்த்துப்பாங்க. ஆனால் எங்க பிரச்சனை வருதுன்னா, திரு எடப்பாடி அவர்களை ஏற்கனவே வேணாமாட்டு. இன்னும் ஒன்று சொல்லிடுறேன். இதுவரையிலையும் ஹிஸ்டரி ஆஃப் பாலிடிக்ஸில் மோடியை அதிகமாக சந்திச்சது ஓபிஎஸ் தான், இபிஎஸோட. அதாவது நான் சொல்றது 2014 சொல்றேன். 14 இன்னைக்கு வரலையும் ஓபிஎஸ்ஐ மோடி சந்திப்பு மிக நிறைய வாட்டி வந்திருக்கு. இபிஎஸ் ஐ திங்க் 3-4 வாட்டி தான் பர்சனல் அப்பாயின்மெண்ட் சந்திச்சதே இல்லைன்றாங்க. அது எனக்கு என்ன எவ்வளோ உண்மைன்னு தெரியல. அதாவது பர்சனலாக 1-on-1 ஆனால் அதிக முறை பர்சனலாக சந்திச்சது இவர் தான். ஓகே, இறுதிக்கத்து ஒரே வார்த்தை. நிச்சயமா இது என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்து ஒரு அதிருப்தியினுடைய குரல்கள் ரொம்ப வலிமையாக கேட்க ஆரம்பிக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதில் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய பாதையும் ஐயா டிடிவி அவர்களுடைய பாதையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கு ஐயா டிடிவி அவர்கள் தன்னுடைய நீண்ட ஒரு நேர்காணல் மூலம் தெளிவுபடுத்தி இருப்பதாகவே நான் கருதுகிறேன். பொங்கலூர் மணிகண்டன் சுருக்கமா இறுதி கருத்து. இல்ல, கட்சிக்கு துரோகம் செய்து சென்றவர்கள் போக நின்றவர்கள் எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும். இது போன்ற துரோக பேச்சுகள், அதிமுக வீழ்த்துகிற பேச்சுகள் எல்லாம் புறந்தள்ளிவிட்டு அதிமுக பொதுச்செயலாளரை பொறுத்தவரை ஒற்றை இலக்கு, அதிமுக வெல்ல வேண்டும், ஆட்சி பிடிக்க வேண்டும். அதனால திமுக குரலாக யார் ஒழித்தாலும் அதிமுக கண்டுகொள்ளாது. 26 அதிமுக ஆட்சி அமைத்தே தீருங்க. கேசிபி ஒரே வார்த்தை. இல்ல, இது 26 அதிமுக ஆட்சி அமைக்கும்னா எங்கிருந்து ஆட்சி அமைக்கும்? நீங்க வாக்கு சதவீதத்துல ஒரு பெரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளோ கூட்டணி கட்சிகளோ இல்ல. சென்ற நாடாளுமன்ற தேர்தல் அப்ப மெகா கூட்டணி அமையும் சொல்லி சொன்னாரு. எங்க மெகா கூட்டணி அமைஞ்சது? பிரதமர் இல்ல, வேட்பாளர் இல்லாமயே வெற்றி பெறுவோம்னு சொன்னாரு. 7 தொகுதியில டெபாசிட் போச்சு. 10 தோல்வி பழனிசாமி என்பவர் 11வது தோல்விக்கு உண்டான அத்தியாயத்தை இன்றைக்கு துவங்கி இருக்கிறார். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக உட்கட்சி விவகாரமும் என்டிஏ கூட்டணி சலசலப்பும் அடுத்தடுத்த நாட்களில் விரிவடைய போகிறதா அல்லது சமாதானம் அடைய போகிறாங்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.